சுரேஷ் ரொம்ப மோசங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட்ல மதியம் ரொம்பவே அசிங்கமா பேசுறாரு, இது பண்றாரு, எனக்கு மரியாதை தரதில்ல, நான் புருஷன் தானே, நான் அப்பா அம்மா சொல்லக்கூடாதுதான், ஆனா என்னால முடியல, கிட்ட போனாவே என்னை தள்ளுறா, ஏதோ பாக்குற மாதிரி பாக்குறா அப்படின்றாங்க. அங்க இந்த அடிப்பட்டு மாமா கிட்ட இவர் தள்ளி விட்டா என்னை கிட்டே விட மாட்டேங்கிறா அப்படி இப்படின்றாரு. மதியம் இப்ப அமைதியா அசிங்கமா இல்லையா, எவ்வளவு பேசுறேன், யாருக்கு அசிங்கமா இல்லையான்ட்டு மதியம் அடிக்கிறாரு. மதியம் அடி வாங்கின உடனே அவரை பலாருன்னு அடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் பிடிக்க முடியல. இந்த பக்கம் பலர் மதியம் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் பாக்கியராஜ் சுரேஷ பிடிக்கிறாங்க. முடியல. அப்புறமா அவங்க அப்பா கத்துறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா நீ என் பையனை அடிச்ச, நீ எப்படி அடிப்ப அப்படின்ட்டு கேட்கிறாரு. நான் முதல்ல அடிக்கல, முதல்ல அவங்க பையனை அடிச்சாரு அப்படின்றாரு. அடிச்சு இப்போ பாருங்க, நம்ம பையனை அடிச்சுட்டோம், அப்புறம் நாளைக்கு நம்மள அடிப்பா, என்ன அடிப்பா, உங்களை அடிப்பா, இவளெல்லாம் சும்மா இருக்கிறாரு. அப்பா அம்மா கூப்பிட்டுங்க, மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி இந்த நாய்க்குள்ள எப்படி அவங்க கூப்பிட்டு நல்ல பொறுமையா எல்லாரும் படிக்கிறான்ட்டு மாமனார் பேர் சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த பக்கம் தங்கராஜ் வராரு. வந்த உடனே என்னம்மா கோயிலுக்கு போலாமா, கொண்ட உடனே நான் எப்படிப்பா கோயிலுக்கு என்ன போறேன் நீ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு இது பண்ணிருமா விட்டுருமான்றாங்க. அப்புறம் மாமனார் போன் பண்றாரு. ரேவதி போய் ஷர்ட் எடுத்துட்டு வா கேட்டாக்கா, இந்த மாதிரி மதி சுரேஷ் வைக்கிறேன். என்னடா நீ மாத்தி சொல்ற, சுரேஷ் மதி ஏற்ற இல்ல, மதி சுரேஷ் வசுத்தாரா ரேவதி எல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் மதியோட அப்பா வராங்க. என்ன பொண்ணை வளர்த்து எல்லாம் விட்டுட்டு இருந்தா, பொண்ணு என் பையனை அடிச்சுட்டா, இது சும்மா விட முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் மதியம் வந்தோடனே முதல்ல நான் அடிக்குதா, அவர் தான் என்ன முதல்ல அடிப்பாரு, அதுக்கப்புறம் தான் நான் அடிப்பேன்னு சொன்னாங்க. தங்கறதுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு அடிப்பாரு. அப்படியே சுரேஷ பாக்குறாங்க. அதோட எனக்கு எபிசோட முடியுது. நான் ஒரு தேங்க்யூ சோ மச்.